41வது ശ്ലോകം. ഭഗവത്യാഹ അസ്തു. ഭഗവതി അസ്തു തുഷ്ടി അർത്ഥം മഹാതീർത്ഥേഷു മാനദ മാതൃഗർഭേ ന ജാതഃ അസൗ ഉൽപ്പന്നഃ ജനക ഉദരേ. ഭഗവത്യാസ്തു തുഷ്ട്യർത്ഥം മഹാതീർത്ഥേഷു മാനദ മാതൃഗർഭേ ന ജാതോസ ഉൽപ്പന്നോ ജനകോദരേ. ഭഗവതി അനുഗ്രഹത്തിനായിട്ട് ഒവ്വൊരു തീർത്ഥസ്ഥാനങ്ങളിലും ആക്കുമന്ത 1008 ക്ഷേത്രങ്ങളെ നിർമ്മിച്ചത്. യൗവനാശ്വനോട് പുത്രനാക്കും மாந்தாதா அப்படிங்கிற மகாராஜா அந்த மகாராஜா 1008 க்ஷேത്രങ്ങളെ ഭഗവതി പ്രസാദത്തുക്കായിട്ട് ഭഗവതിയുടെ അനുഗ്രഹത്തുക്കായിട്ട് ഒവ്വൊരു പുണ്യ തീർത്ഥ സ്ഥാനങ്ങളിലേക്കും നദിക്കരകളിലേക്കും നിർമ്മിച്ചത്. അവരോട് ജനനം அப்படிங்கிறது മാതൃഗർഭത്തിലെ கிடையாது, പിതാവോട് ഉദരത്തിലേക്കും അവരോട് ജനനം. 42வது ശ്ലോകം. വ്യാസ ഭഗവാൻ കഥകളെ വർണ്ണിച്ചിട്ടിருக்கார். അതാക്കും ഫസ്റ്റ് ലൈന്. രണ്ടാவது லைன்ல ஜனமேஜய ராஜாக்கு இப்படி ஆச்சரியம் தாங்க முடியலை. அவர் நடுவுல ஏறி டவுட் கேட்கிறார். கதை சொல்றதுக்கு நடுவுல அவரோடு அந்த ஒரு ஆவல் அடக்க முடியாம கேள்வி கேட்கிறார். 42வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் வியாச பகவான் சொல்றார், நிஸ்ஸாரிதஹ ததஹ புத்ரஹ குட்சிம் வித்வா பிதுஹு புனஹ. நிஸ்ஸாரிதஸ்தத புத்ரா குட்சிம் வித்வா பிது புனஹ. மாதൃகர்ப்பத்துல கிடையாது, பிதாவோடு உதரத்திலேயாக்கும் மாந்தாதா அப்படிங்கிற மகாராஜா ஜனிச்சது. அதுக்கப்புறம் அவரு பிதாவோடு குச்சிஸ்தானத்தை பிளர்ந்து வெளியில குதிச்சார். இത്രയും சொல்றதுக்குள்ள ஜனமேஜயனுக்கு ஆவல் தாங்க முடியலை. அடடா, இப்படியும் சம்பவிக்குமா? அதனால கேட்கிறார், ராஜோவாஜா அப்படிங்கிறது இங்க ஜனமேஜயன் வியாசர் கிட்ட கேட்கிறது. 42வது ஸ்லோகத்துல 2வது லைன், ந ஸ்ருதம் ந திருஷ்டம் வா பவதா ததுதாஹ்ருதம். தது உதாஹ்ருதம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜனனம் எங்கேயும் கண்டுட்டும் இல்லை, கேட்டுட்டும் இல்லை. குழந்தைகளை பிரசவிக்கிறது தாயாக்கும். தந்தையோடு வயத்துல இருந்து குழந்தைகள் எப்படி உத்பவிக்கும்? இது புது கதையா இருக்கே, டீட்டெயிலா சொல்லி தருங்கோ. 43வது ஸ்லோகம். ஜனமேஜயன் கேட்கிறார், அசம்பாவியம் மகாபாகா தஸ்ய ஜன்ம யதா உதிதம் யதோதிதம் விஸ்தரேண வதஸ்வ அத்ய மாந்தாதுஹு ஜன்ம காரணம். அசம்பாவியம் மகாபாகா தஸ்ய ஜன்ம யதோதிதம் விஸ்தரேண வதஸ்வாத்ய மாந்தாது ஜன்ம காரணம். மாந்தாது அப்படிங்கிற யௌவனாஸ்வனோடு புத்திரனோடு அந்த ஜென்ம காரணத்தை ஒன்று சொல்லுங்களே. பல பல புராணங்களை வர்ணிக்கிற நீங்கள் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் போங்க.
நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜென்மம் அது எங்கேயும் நான் கேட்டுட்டும் இல்லை பார்த்துட்டும் இல்லை. அசம்பவியமாக்கும், அது சம்பவிக்காததாக்கும். அதனால மாந்தாதாவோட ஜென்மத்துக்கு ஒரு காரணம் இருக்குமே, அப்பாவோட உதரத்திலேருந்து ஜனிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குமே. அதை நீங்கள் இப்ப எனக்கு விஸ்தரிச்சு டீட்டெயிலா சொல்லுங்கோ. காரணம் இல்லாதக்கு காரியம் இல்லையே, அதனால அந்த காரணத்தை சொல்லுங்கோ, நான் கேட்கட்டும். 44வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் ஜனமேஜயன் கேள்வி கேட்கறதும், 2வது லைன் வியாச பகவான் பதில் சொல்றதுமாக்கும். ராஜோதரே யதோல்பன்ன புத்திர சர்வாங்க சுந்தரா. ராஜஹ உதரே யதா உத்பன்னஹ புத்திரஹ சர்வாங்க சுந்தரஹ. சர்வாங்க சுந்தரனா இருக்கிற, அடிமுடி அழகு இருக்கிற ஒரு குழந்தை ராஜாவோட உதரத்துல எப்படி வந்து ஜனிச்சது? அதுக்கு ஒரு காரணம் இருக்குமே, அந்த காரணத்தை சொல்லுங்கோ. வியாச பகவான் பதில் சொல்லறாரு. அதனால வியாச உவாச்ச யௌவனாஸ்வஹ அனபத்யஹ அபூத் ராஜா பரமதார்மிகஹ. யௌவனாஸ்வோனவத்யோபூத் ராஜா பரமதார்மிகா. ரொம்ப ரொம்ப தர்ம பிரபுவாக்கும் யௌவனாஸ்வ மகாராஜா. அவரு സദ്വഴിക്ക് மட்டும்தான் നടந்தார், അധർമ്മമായിട്ട് ഒന്നും പ്രവർത്തിക്കലേ. 45வது ശ്ലോകം ഭാര്യാണാം ച സദം തസ്യ ബഭൂവ നൃപതേർനൃപാ. രാജാ ചിന്താവര പ്രായശ്ചിന്തയാമാസ നിത്യശഃ. ഭാര്യാണാം ച സദം തസ്യ ബഭൂവ നൃപതേഃ നൃപ. രാജാ ചിന്താവരഃ പ്രായശ്ചിത്തയാമാസ നിത്യശഃ. ഭാര്യാണാം ച സദം തസ്യ ബഭൂവ നൃപതേർനൃപാ. രാജാ ചിന്താവര പ്രായശ്ചിത്ത ചിന്തയാമാസ നിത്യശഃ. ராஜா அப்படின்னு ஜனமேஜய மகாராஜாவை கூப்பிட்டு வியாச பகவான் சொல்றார், அந்த நிருபதிக்கு மனுஷாளுகளோடெல்லாம் அதிபதியாயிருக்கிற ராஜாவுக்கு 100 மனைவிகள் இருந்தா. എന്നിട്ടും സന്താന ഭാഗ്യം ഇരിക്കലേ. அதனால அவரு அதையே நினைச்சுட்டு எப்பவும் நினைச்சுட்டே துக்கிச்சுட்டு இருந்தார். குழந்தைகள் இல்லாததினாலேயாக்கும் நிறைய மனைவிகளை கல்யாணம் பண்ணிட்டார். ஒரு மனைவியிலையும் குழந்தைகள் இல்லையே. இப்படி வரத்துக்கு என்ன காரணம்? கஷ்டம், நான் என்ன பாவம் செஞ்சேன் இப்படி எல்லாம் சொல்லி அவரு துக்கிச்சார். 46வது ஸ்லோகம் அபத்யார்த்தம் யௌவனாஸ்வோ துக்கிதஸ்து வனம் கதா. ഋഷീണാമാശ്രമേ പുണ്യേ നിർവിണ്ണ സജ പാർത്ഥിവ. അപത്യ അർത്ഥം, അപത്യൻ அப்படின்னா പുത്രൻ. പുത്രനെ വിരുമ്പിണ്ട്, പുത്രനുക്കായിട്ട് അതാക്കും ഇങ്ങ അപത്യാർത്ഥം. യൗവനാശ്വഹ, യൗവനാശ്വൻ, ദുഃഖിതഹ, ദുഃഖത്തോട് കൂടിയിട്ട്, ദുഃഖിതഹാതു ദുഃഖത്തോട് കൂടിയിട്ടാകട്ടും വനം ഗതഹ, വനത്തുക്ക് യാത്രയാനാർ. ഋഷീണാം ആശ്രമേ പുണ്യേ നിർവിണ്ണഃ സജ പാർത്ഥിവഃ.
சந்தானம் உண்டாகிறதுக்காயிட்டு என்ன வழி அப்படின்னு நினைச்சு சதா துக்கிச்சுட்டு இருந்த யவனாஸ்வன் ஒருக்கா வனத்துக்கு போனார். மகர்ஷிகளோடு புண்ணியாசிரமத்துல வந்து சேர்ந்த அந்த ராஜா மௌட்யமா அங்க போய் உட்கார்ந்துட்டார் கவலையோடு கூடிட்டு. 47வது ஸ்லோகம். முமோஜ துக்கித ஸ்வாசாம் ஸ்தாபசானாம் ச பஷ்யதாம். முமோஜ துக்கிதஹ ஸ்வாசான் ஸ்தாபசானாம் ச பஷ்யதாம். சிருஷ்ட்வா து துக்கிதம் விப்ரா பபூவுஸ்ச கிருபாலவஹ. பபூவுஹு ச கிருபாலவஹ. தாபசர்கள் பார்த்துட்டே நிக்கிறத சங்கடம் தாங்க முடியாதக்கு பெருமூச்சு விட்டார் ராஜா. யவனாஸ்வ மகாராஜா பெருமூச்சு வந்தது அவருக்கு. அதை தாபசர்கள் பார்க்கவும் செஞ்சா. அதை பார்த்து தாபசர்கள் இந்த ராஜா ரொம்ப துக்கத்தோடு கூடி உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படின்னு தோணிட்டு இந்த முனிகளுக்கெல்லாம் இந்த ராஜாவை பார்த்து கருணை தோணித்து. 48வது ஸ்லோகம். தம் ஊஜுஹு பிராமணாஹ ராஜன் கஸ்மாத் இச்சசி பார்த்திவா கிம் தே துக்கம் மகாராஜா ப்ரூஹி சத்யம் மனோகதம். தமோஜோர் பிராமணா ராஜன் கஸ்மச்சோஜசி பார்த்திவா கஸ்மாத் இச்சசி பார்த்திவா கிம் தே துக்கம் மகாராஜா ப்ரூஹி சத்யம் மனோகதம். மாமுனிகள் எல்லாம் அவர்கிட்ட கேட்டா, மகாராஜாவே நீங்கள் என்ன வாக்கம் துக்கிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, ஏன் பெருமூச்சு விட்ட, எதை நினைச்சு இப்படி துக்கம், உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு உண்மையை சொல்லுங்க. 49வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் மாமுனிகள் ராஜா கிட்ட கேட்கறதும் அதுக்கு யவனாஸ்வன் அப்படிங்கிற ராஜா பதில் சொல்றதுமாக்கும். 2வது லைன் 49வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் பிரதீகாரம் கரிஷ்யாமோ துக்கஸ்ய தவ சார்வதா. உங்களோட துக்கத்துக்கு நாங்கள் என்ன பரிகாரம் செய்யணும், என்ன வேணுமானாலும் செஞ்சு தரோம், நீங்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்காக சொல்லுங்க. யவனாஸ்வ உவாச்ச. யவனாஸ்வன் பதில் சொன்னார், ராஜ்யம் தனம் சதஸ்வாச்ச வர்த்தந்தே முனையோ மம. ராஜ்யம் தனம் சத் அஸ்வாஹ ச வர்த்தந்தே முனையஹ மம. முனிகளே, ராஜ்யமும் தனமும் நல்ல குதிரைப்படகளும் எல்லாம் எனக்கு இருக்கு, என்ன காரியம். 50வது ஸ்லோகம். பாரியாணாம் ச சதம் சுத்தம் வர்த்ததே விசத பிரபம் நாராதீஸ்திரிஷு லோகேஷு கோப்யஸ்தி பலவான் மம. பாரியாணாம் ச சதம் சுத்தம் வர்த்ததே விசத பிரபம். நாராதிஹி த்ரிஷு லோகேஷு கஹ அபி அஸ்தி பலவான் மம. யதார்த்தமான அழகு இருக்கிற 100 மனைவிகளாக்கும் எனக்கு உள்ளது. என்ன தோக்கடிக்கிறதுக்கு பலம் இருக்கிற எந்த சத்ருவும் 14 லோகங்களிலும் இல்லை. 51வது ஸ்லோகம். ஆஜ்ஞாகராஸ்து சாமந்தா வர்த்தந்தே மந்திரிணஸ்ததா. ஆஜ்ஞாகராஹ து சாமந்தா வர்த்தந்தே மந்திரிணஹ ததா. ஏகம் சந்தானஜம் துக்கம் ந அன்யத் பஷ்யாமி தாபசாஹ. ஏகம் சந்தானஜம் துக்கம் நான்யத் பஷ்யாமி தாபசாஹ. என்னோடு ஆத்ஞைக்கு காத்து நிற்கிறவா நிறைய பேர் இருக்கா. தாபச சிரேஷ்டர்களே, எனக்கு ஒரே ஒரு துக்கம்தான் இந்த பூ உலகில் இருக்கு, எனக்கு குழந்தைகள் இல்லை.
எனக்கு வேற எந்த துக்கமும் இல்லை. பணம் இருக்கு, காசு இருக்கு, பதவி இருக்கு. நான் என்ன சொல்றேனோ அதுபடி கேட்டு நடக்கிறதுக்கு எல்லாரும் இருக்கா. எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனா ஒரே ஒரு குறை மட்டும் இருக்கு. சந்தானம் அப்படிங்கிற குறை இருக்கு. எனக்கு குழந்தைகள் இல்லையே. வேற ஒரு குறையும் எனக்கு இல்லை. 52வது ஸ்லோகம். அபுத்ரஸ்ய கதிர்நாஸ்தி சொர்கோ நைவ ஜ நைவ ஜ தஸ்மாத் சோஜாமி விப்ரேந்திரா சந்தானார்த்தம் வ்ருஷம் ததா. அபுத்ரஸ்ய கதிஹி ந அஸ்தி சொர்கஹ ந ஏவ ச தஸ்மாத் சோஜாமி விப்ரேந்திராஹ சந்தான அர்த்தம் வ்ருஷம் ததா. புத்திரனில்லாதவனுக்கு கதி இல்லையே, சொர்க்கம் இல்லையே. விப்ரோத்தமன்மார்களே, ഋഷികളே, பிராமண சிரேஷ்டர்களே, ஒரு சந்தானத்துக்கு ஆயிட்டாக்கும் நான் ரொம்ப ரொம்ப துக்கிச்சுட்டு இருக்கேன். குழந்தை இல்லாத துக்கம், ரொம்ப ரொம்ப சங்கடம். 53வது ஸ்லோகம். வேத சாஸ்திரார்த்த தத்துவஜ்ஞாஸ்தாபசாஸ்ச கிருதஸ்ரமாஹ இஷ்டிம் சந்தானகாமஸ்ய யுக்தாம் ஞாத்வா திசந்து மே. வேத சாஸ்திர அர்த்த தத்துவஜ்ஞாஹ தாபசாஹ ச கிருதஸ்ரமாஹ இஷ்டிம் சந்தானகாமஸ்ய யுக்தாம் ஞாத்வா திசந்து மே. வேத சாஸ்திர அர்த்தங்கள் தெரிஞ்சவாளும் தாபச சிரேஷ்டர்களுமாக்குமே நீங்கள். எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன். அதுக்கு சூட்டபிளான யாகம் என்னவாக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி சொல்லுங்கோ. என்ன யாகத்தை செஞ்சாலாக்கும் எனக்கு குழந்தை கிடைக்கும்? 54வது ஸ்லோகம். 54வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் ராஜா மாமுனிகள் கிட்ட தன்னோட சங்கடத்தை சொல்றதாக்கும். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் சொல்றதாக்கும். 2வது லைன். குர்வந்து மம காரியம் வை கிருபா சேத் அஸ்தி தாபசாஹ. குர்வந்து மம காரியம் வை கிருபா சேத் அஸ்தி தாபசாஹ. ஹே தாபச சிரேஷ்டர்களே, என்கிட்ட காருண்யம் இருக்கு அப்படின்னா எனக்கு புத்திரபாகியத்தை உண்டாக்கித்தாங்கோ. வியாச உவாஜா. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத ஜனமேஜயனுக்கு வியாசர் வர்ணிக்கிறார். தது ஸ்ருத்வா வஜனம் ராஜ்ஞः கிருபயா பூர்ணமானசாः. தத் ஸ்ருத்வா வஜனம் ராஜ்ஞா கிருபயா பூர்ணமானசா. அப்படி ராஜா சொன்னதை கேட்டு காருண்யத்தோடு கூடிட்டு புத்திய நன்னா ஒர்க் பண்ணினா மாமுனிகள். பூர்ண மானசா அப்படின்னா பூர்ணமான ஒரு புத்திய யூஸ் பண்ணி சிந்தனை பண்ணினா. அவளுக்கு மனசு இந்த ராஜாவுக்கு ஏதாவது நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல குஷி பெற்று இருந்தது. 55வது ஸ்லோகம். காரயாமாசுஹு அவ்யக்ரஹ தஸ்ய இஷ்டிம் இந்திரதேவதாம். கலச ஸ்தாபிதः தத்ர ஜலபூர்ணः து பாடவைः. காரயாமாசுரவ்யக்ரஸ்தஸ்யேஷ்டிமிந்திரதேவதாம். கலசஸ்தாபிதஸ்தத்ர ஜலபூர்ணஸ்து பாடவைः. புத்திரனில்லாத அந்த ராஜா சங்கடப்படுறத பார்த்துட்டு யௌவனாஸ்வன் அப்படிங்கிற ராஜா
அவரோடு புத்திரனாக்கும் மாந்தாதா அப்படிங்கிற ராஜா அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த மாந்தாதாவோடு அப்பாவோடு கதையாக்கமே இப்ப பேசிட்டு இருக்கோம். யௌவனாஸ்வன். அந்த யௌவனாஸ்வன் சங்கடப்படுறத பார்த்துட்டு மாமுனிகள் எல்லாம் அவரை விட்டு இந்திரன் அப்படிங்கிற தேவதைக்கு யாகத்தை செய்ய வச்சார். ரொம்ப கவனத்தோடு கூடிட்டு இந்திர தேவதா யாகத்தை செய்ய வச்சா. யஜ்ஞவேதியில பிராமணா கலசத்துல தீர்த்த ஜலத்தை ரொப்பி கலசம் ஸ்தாபிச்சா. 56வது ஸ்லோகம். மந்திரிதா வேத மந்திரைஹி ச புத்ரார்த்தம் தஸ்ய பூபதே ராஜா தது யஜ்ஞசதனம் பிரவிஷ்டः த்ரிஷிதः நிஷி. மந்திரிதோ வேத மந்திரைச்ச புத்ரார்த்தம் தஸ்ய பூபதேஹ ராஜா தத்யஜ்ஞசதனம் பிரவிஷ்டஸ்த்ரிஷிதோ நிஷி. அந்த ராஜாவோடு புத்திர லப்திக்காயிட்டு வேத மந்திரங்களால அபிமந்திரிச்ச கலசமாயிருந்தது அங்க ஸ்தாபிச்ச கலசங்கள். ஒரு நாளைக்கு ராத்திரியில ராஜாக்கு தண்ணி தாகம் எடுத்தது. ரொம்ப தாங்க முடியாத தாகம் எடுத்ததுனால அவரு யஜ்ஞசாலைக்கு வந்து சேர்ந்தார். தண்ணி கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு. 57வது ஸ்லோகம். விப்ரான் திருஷ்ட்வா சயானான் பபௌ மந்திரஜலம் ஸ்வயம் பார்யார்த்தம் சம்ஸ்கிருதம் விப்ரேர் மந்திரிதம் விதினோத்யதம். விப்ரான் திருஷ்ட்வா சயானான் பபௌ மந்திரஜலம் ஸ்வயம் பார்யார்த்தம் சம்ஸ்கிருதம் விப்ரைஹி மந்திரிதம் விதினஹா உத்யதம். பிராமணர்கள் எல்லாம் தூங்கின்னு இருக்கா அப்படிங்கிறத பார்த்த ராஜா ராஜ பத்னிக்கு கொடுக்கறதுக்காயிட்டு பிராமண சிரேஷ்டர்கள் எல்லாம் மந்திரத்தை ஜபிச்சு புனிதமாக்கின அந்த ஜலத்தை ஸ்வயம் எடுத்து குடிச்சார். கலசத்துல இருக்கிற அந்த ஜலம் அப்படிங்கிறது மந்திரங்கள் ஜபிச்சு சக்தி வருத்தினதாயிருந்தது. அத ராஜா தன்னந்தனியா போய் எடுத்த அப்புறம் குடிச்சார். தண்ணிதாகம் தாங்க முடியாம. யார்கிட்டையும் கேட்க ஒன்றும் இல்லை, எல்லாரும் தூங்கின்னு இருக்கா, அவளை ஒன்றும் எழுப்பண்டாம், தூங்கிக்கட்டும் அப்படின்னு நல்ல எண்ணத்தோடு கூடி நமக்கு தேவை தண்ணி தானே, கலசத்துல தண்ணி இருக்கு எடுத்து குடிச்சிடலாம் அப்படின்னு குடிச்சிட்டார். 58வது ஸ்லோகம். பீதம் ராஜ்ஞா த்ரிஷ அர்த்தேன த்ரிஷார்த்தேன தது அஜ்ஞானாத் நிருப உத்தமா ததஜ்ஞானாத் நிருபோத்தமா வியுதகம் கலசம் திருஷ்ட்வா ததா விப்ராவிசங்கிதாः. தண்ணிதாகம் காரணமாயிட்டு பரவசனான ராஜா கலசத்துல மந்திரஜலமாக்கும் இருக்கு அப்படின்னு தெரியாம அக்கம் எடுத்து குடிச்சது. கலசத்துல இருக்கிற ஜபிச்சு வச்சிருக்கிற ஜலத்தை காணாதக்கு புரோகிதர்களுக்கு சந்தேகம் வந்தது. 59வது ஸ்லோகம். பப்ரச்சுஹு தே நிருபம் கேன பீதம் ஜலம் இதி த்விஜாஹ ராஜ்ஞா பீதம் விதித்வா தே ஞாத்வா தெய்வபலம் மஹத். பப்ரச்சுஸ்தே நிருபம் கேன பீதம் ஜலம் இதி த்விஜாஹ
ராஜ்ஞாபீதம் விதித்வா தே ஞாத்வா தெய்வபலம் மஹத். அந்த கலசத்தில் இருக்கிற ஜலம் ஆறு குடிச்சா அப்படின்னு வேத பிராமணர்கள் எல்லாம் ராஜா கிட்ட கேட்டா, ராஜாதான் அதை குடிச்சது அப்படின்னு தெரிஞ்சுண்ட அவ அது விதியோடு விளையாட்டாக்கும், அதை தடுக்கிறதுக்கு ஆராலையும் முடியாது, விதியோடு பவர்னாலியாக்கும் அதெல்லாம் சம்பவிச்சது அப்படின்னு தெரிஞ்சுண்டு 60வது ஸ்லோகம். இஷ்டிம் சமாபயாமாசோர்கதாஸ்தே முனயோ கிருஹான் கர்ப்பம் ததார நிருபதி சதோ மந்திரபலாததா. இஷ்டிம் சமாபயாமாசுஹு கதாஹ தே முனயஹ கிருஹான் கர்ப்பம் ததார நிருபதிஹி ததஹ மந்திரபலாத் அதா. யாகத்தை முடிச்சு வச்சா மாமுனிகள் எல்லாருமா, அதுக்கப்புறமா அந்த மாமுனிகள் அவாவாளோட கிரகங்களுக்கு போனா அதை தொடர்ந்து மந்திர சக்தியால ராஜாக்கு கர்ப்பம் உண்டாச்சு. 61வது ஸ்லோகம். ததஹா காலே ச உல்பன்னஹ குட்சிம் வித்வா அஸ்ய தட்சிணாம் புத்திரம் நிஷ்காசயாமாசுஹு மந்திரிணஹ தஸ்ய பூபதே. ததக்காலே ச உல்பன்ன குட்சிம் வித்வாஸ்ய தட்சிணாம் புத்திரம் நிஷ்காசயாமாசோர் மந்திரிணஸ்தஸ்ய பூபதே. பிரசவ சமயம் வந்து சேர்ந்தோட ராஜாவோடு இடது பக்கத்துல இருக்கிற குச்சி பிளர்ந்து குழந்தை வெளியில வந்தது. அந்த புத்திரனை ராஜாவோடு மந்திரிகள் தூரமா கொண்டு போய் உபேட்சிச்சா. 62வது ஸ்லோகம். தேவானாம் கிருபயா தத்ர ந மமார மஹீபதி கம் தாஸ்யதி குமாரஹ அயம் மந்திரிணஹ சுக்ருஷுஹு அப்யஷம் கம் தாஸ்யதி குமாரோயம் மந்திரிணச்சுக்ருஷுர்ப்யஷம். பகவானோட அனுகிரகத்தால அந்த குழந்தை இறந்து போகலே. இந்த குழந்தைக்கு கம் தாஸ்யதி அப்படின்னு மந்திரிகள் எல்லாம் சத்தமா கூப்பிட்டு கேட்டா. இந்த குழந்தை ஒரு பெண்ணோடு வயிற்றிலேருந்து ஜனிக்கலை, அதனால ஆணோடு வயிற்றிலேருந்து ஜனிச்ச குழந்தையாக்கும். இந்த குழந்தை ஆரோடு ஸ்தன்யத்தை குடிக்கும் அப்படின்னு மந்திரிகள் எல்லாம் சத்தமா கேட்டா. 63வது ஸ்லோகம். ததா இந்திரஹா தேசினீம் பிராதாத் மாம் தாதா இதி அவதத் வஜஹ சஹ அபவத் பலவான் ராஜா மாந்தாதா பிருத்திவீபதிஹி தத் உல்பத்திஹி து பூபால கதிதா தவ விஸ்தராத் ததேந்திரோ தேசினி பிராதாத் மாம் தாதேத்யவதத் வஜா சோபவத் பலவான் ராஜா மாந்தாதா பிருத்திவீபதே ததுல்பத்திஸ்து பூபாலா கதிதா தவ விஸ்தராத். அப்போது தேவேந்திரன் தன்னோடு சுட்டிக்காட்டுற விரலால அந்த குழந்தைக்கு சுட்டிக்காட்டுற விரலை கொடுத்துண்டு சொன்னார், மாம் தாதா நான் கொடுப்பேன் பாலு அப்படின்னு.
அந்த குழந்தையாக்கும் மாந்தாதா அப்படிங்கிற பலவானான ராஜாவாயி தீர்ந்தது. தேவேந்திரன் அந்த குழந்தைக்கு நான் பால் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார், மாம் தாதா. அதனால அந்த குழந்தைக்கு மாந்தாதா அப்படிங்கிற பேரு வந்தது. அந்த குழந்தை ராஜாவாயி தீர்ந்தது. அந்த குழந்தையாக்கும் ആയിരത്തെട്ട് കോവിലുകളെ പുണ്യ നദികളോട് തീരങ്ങളില് ഉണ്ടാക്കിനது. ஜனமேஜய ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு வியாச பகவான் சொல்றார், இப்படியாக மாந்தாதாவோட ஜனனத்தை குறித்து நான் டீட்டெயில் ஆயிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்படி சொல்லிட்டு தேவி பாகவதத்தில் 7வது ஸ்கந்தத்தில் இருக்கிற 9வது அத்தியாயம் முடிவடைகிறது.